இந்தி மொழி திணிப்பை தீவிரப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை பாஜக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்தி மொழியை மத்திய அரசு திணிக்க முயற்சித்தால் விபரீத விளைவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருக்கிறாரு. நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில சொல்றாரு. அப்படியே அவர் வரிசையாக பட்டியலிடுறார், எந்தெந்த வயதங்களெல்லாம் மத்திய அரசு இந்தி மொழியை திணிக்க முயற்சி செய்யுது அப்படின்னு வரிசையாக பட்டியலிடுறாரு. அவருடைய அந்த உணர்வை, அவருடைய அந்த எச்சரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உணர்வு, எங்களுடைய வைகோ அவர்கள் எங்களுடைய நல்ல நண்பர், எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். அவருடைய உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்தி திணிப்பு முயற்சி என்று இந்தி பேசாத மாநிலங்களிலே எந்த வகையிலும் செயல்படுத்தப்படுவதில்லை. குரு உற்சவ் என்று கொண்டாடப்பட வேண்டும், ஆசிரியர் தினத்தை குரு உற்சவ் என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று எங்களுடைய பிரதமர் சொன்னார், நரேந்திர மோடி அவர்கள். அதிலே அதாவது சாதாரண ஆசிரியர் தினமாக இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே குரு என்ற சொல் வழங்கப்படுகின்ற சொல்தான், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வதை போல அந்த ஆசிரியர் தினத்தை உற்சவமாக விழாவாக கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். அது இந்தி திணிப்பல்ல. அதை போல சமஸ்கிருத வாரம் என்று கொண்டாடப்படுவது 1969ஆம் வருடம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்து கொண்டாடப்படுவதுதான். அதனால் இது தொடர்ந்து நடத்தக்கூடிய விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இதை பிரதிபலிக்கிறார்கள். நிச்சயமாக இந்தி திணிப்பு நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. அதுபோல மத்திய அரசாங்கத்திலே ஹிந்தி திணிப்பு நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை மத்திய அரசுல இருந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப வைகோ சொல்றது பாஜகவினுடைய நிலைக்கு மாறானது இல்ல. வைகோ சொல்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைக்கு மாறானதா அல்லது உண்மை நிலைக்கு மாறானதா? இல்ல இல்ல, உண்மை அப்படி எதுவுமே செய்யல. இல்ல இல்ல, அது என்னன்னா, இப்போ சகோதரர் ராமநாதன் சொல்றது போல அவங்க திணிக்கிறாங்களா இல்லையான்றதை விட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீந்துரும், தமிழுக்கு உரிய அந்தஸ்து கிடைச்சிரும், தமிழ் மக்கள் எல்லாம் சுபிட்சமான வாழ்க்கை பெற்றுவாங்க, தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இழப்புகள்லாம் நீக்கி விடுவார் நரேந்திர மோடின்னு சொல்லி ஓட்டு கேட்டவர் வைகோ. இன்னைக்கு அவரே இந்த குற்றச்சாட்டை சொல்றாருன்னா அப்போ இதுல உண்மை இல்லாம எப்படி சொல்ல முடியும்? ஆக முழுக்க 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 இன்றைக்கு அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறார்கள், அல்லது தொடர்ச்சியாக அவர்கள் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள் இதுல இருக்கிற உண்மை. அவராலே தீர்ணம் பண்ண முடியல. அவங்க எப்படி ஓட்டு கேட்டாங்கன்னா, நரேந்திர மோடி பிரதமராக அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள், 44% வாக்குகள் கிடைத்தது. பாரதிய ஜனதா கட்சி மேலே ஆட்சிக்கு வர வேண்டுமானால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கிராமத்தில் எல்லாம் கேட்டார்கள். தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி 3-4 கூட்டங்கள் பேசினாரா? அதுல நரேந்திர மோடி செஞ்ச பிரச்சாரத்தை கேட்காத மக்கள் ஜெயலலிதா செஞ்ச பிரச்சாரத்தை கேட்கிறாங்க. அதாவது பத்திரிகைகள் எல்லாம் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தாக்கவில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, அது வேண்டாம், தேர்தல் காலத்தில் அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தின் பேரிலே இந்தியை திணிக்காதீர்கள், இந்தியை திணிக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் பேரில் சொல்லியிருக்கிறார். அது பெரிய விவாதத்திற்குரிய பொருள் அல்ல. ஏனால் தமிழ்நாட்டிலே அதை போன்ற சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய ஆட்சி மொழி அலுவல்துறை எல்லா வகையிலும் இந்தி மொழியை திணிப்பதற்கு மூர்க்கத்தனமாக அதாவது இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்று இருக்கின்றன. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மற்ற பீகார், இதை போன்ற மாநிலங்களில் எல்லாம் ஏன் அந்நிய மொழியை ஆன ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலங்களிலே இந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலே இந்தியை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் இந்தியாவினுடைய மொழி இங்கே தமிழ்நாட்டிலே உள்ள அலுவல்கள் அத்தனையுமே ஆங்கிலத்திலும் தமிழிலும் தான் பயன்படுத்தப்படுகின்றன. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் ராமநாதன் இப்படி சொல்றாரு. ஆனா வைகோ சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NLC நிறுவனம், பாரத மிகுமின் நிறுவனம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள்ல 100% இந்தி மொழி பயன்பாடு என்று தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, அவர் தெளிவா சொல்றாரு, அதிகாரத்தின் துணை கொண்டு இந்தியை திணிக்கிறாங்கன்றாரு. அதுதான் உண்மை. ஆக அவங்க எந்தெந்த வகையில் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியை நுழைக்க முடியுமோ அதெல்லாம் நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, ஒரு சகோதரர் ராமநாதன் சொன்னார், அதிமுக ஏதோ நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறது ஓட்டு போடுதுன்னு கேட்டதா
வந்து அவர் கற்பனையில் சொல்றாரு. ரெண்டாவது நான் இன்னொன்னு கேட்கிறேன், நரேந்திர மோடியே தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஓட்டு கேட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்லாததை வந்து அதிமுகவுல இருந்து யாரோ எங்கேயோ ஒரு மூலையில இருந்து சொன்னாங்க, அதை மக்கள் எல்லாம் கேட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அப்போ இவங்க கட்சியே இவங்களை நம்பல, இவங்களுடைய பிரச்சாரத்தை இவங்களுடைய கூட்டணியை வந்து இவங்களே நம்பல. ஆக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடித்தளமே இல்லாத ஒரு கட்சி இந்தியாவில் ஆளுகின்ற பொறுப்பை பெற்றுவிட்டோம் என்ற ஒரே காரணத்தால் தமிழ்நாட்டில் ஏதோ பெரிய தளம் இருப்பதாக இன்னைக்கு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க தலைவர்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்று எதிர்கொள்ளல. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு விட்ட காரணத்தால் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக அவங்க தொலைக்காட்சிகள் விவாதம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ தெருவில் நின்று விவாதம் பண்றாங்க. அதுதான் நடக்குது. அது யதார்த்தத்தையோ இல்ல சூழ்நிலையோ புரிந்து கொண்டு அதற்குரிய கட்டமைப்போ அதற்குரிய பலமோ இல்லாமல் இன்னைக்கு சுயேட்சைகள் தேர்தல் போட்டியிடுவதை போல இவர்கள் வந்து தேசிய கட்சி என்ற பெயரில் போட்டியிடுறாங்க. அதிமுகவிற்கு தான் தோல்வி பயம் வந்துவிட்டது. ஏனென்றால் கோவையிலே நாங்கள் அமைதியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம், அவர்கள் தெரு தெருவாக பண விநியோகம் செய்கிறார்கள். இவர்கள் இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எதற்கு பண விநியோகம் செய்ய வேண்டும்? மக்களே விரட்டி அடிக்கிறார்கள். இங்கே நேற்று தொலைக்காட்சி ஊடகத்திலே அதுதான் காட்சியாக காண்பிக்கப்பட்டது. அத்தனை செய்திகளும் அவர்கள் அங்கே தெருவாக பண விநியோகம் செய்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறது. பேசலாம், நீங்க வந்து அது தொடர்பாக கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு அளிக்கப்பட்டால் தான் வேற்றுமையில் ஒற்றுமையும் தேசிய ஒருமைப்பாடும் நிலைக்கும் அப்படின்னு வைகோ சொல்றதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? அதுதான் பாரதிய ஜனசங்கத்து காலத்திலிருந்தே செய்யக்கூடிய நடைமுறை. எங்களுடைய தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் கள்ளிக்கோட்டை மாநாட்டிலே அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அனைத்து தேசிய இனங்களுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்க வேண்டும், தென்னக மொழிகளின் தாயாக விளங்குகிற மொழி தமிழ் மொழி என்று சொல்லி இருக்கின்றார். அந்த மொழிக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேரளாவிலே நடந்த கூட்டத்திலே கூட சொல்லி இருக்கின்றார். ஆனா அப்படிலாம் உங்க நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது தெரியல அதை தெரிய வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை ஒத்துக்கிறார். இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் தெரியல. அதாவது இந்த தேசிய மொழிகள் அத்தனையும் ஆட்சி மொழி ஆக்கணுன்றதான் தேர்தல் அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சொல்லியிருக்கு. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அத்தனையும் அதை தான் வலியுறுத்திட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியை ஆட்சி மொழி அந்தஸ்து இருக்கிற காரணத்தால் அதை வந்து இன்னைக்கு இலகுவாக வந்து எல்லா இடங்கள்லையும் மத்திய அரசாங்கம் திணிச்சுக்கிட்டு வருது. ஆனால் இவ்வளோ நாள் இருந்ததை விட இன்னைக்கு அதுக்கு வேகம் கூடியிருக்கிறதுன்றதான் உண்மை. இன்னைக்கு இவ்வளோ நாள் இருந்தது ஓரளவுக்கு மென்மையாக இருந்தது, ஆனால் அது கூடியிருக்கு. ஆனால் எப்படி கூடி வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் இதை தடுத்து நிறுத்துவோம். தமிழ்நாட்டில் அவர்கள் மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினாலும் எந்த மொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியை நுழைய விட மாட்டோம், இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்துவோம். திராவிட கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, அதாவது இந்திய ஆட்சி மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுல நியாயம் இருக்கிறது. பொதுவா என்ன கேட்கிறாங்கன்னா எல்லா மொழிகளும் 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் என்றால் அந்த பிரச்சனை தீரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 22 மொழிகளும் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளும் அரசியல் சாசன ஆட்சி மொழி அங்கீகாரம் வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா கட்சிகளுடைய கோரிக்கை. இதற்கு மாறாக மத்திய அரசு அதிகார துணை கொண்டு வேறு ஏதேனும் ஒரு மொழியை திணித்தால் அதை விட மாட்டோம்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அவர் சொன்னதுக்கு அதான் நம்ம நிகழ்ச்சியில வேறு மாநிலங்களில் கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ எங்கள் மொழியை ஆட்சி மொழியை ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை இல்லை. தமிழ்நாட்டிலே கட்சி நடத்துகின்ற எல்லா மாநிலங்களிலும் முக்கியத்துவம் தமிழுக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்பது நியாயம். அதைத்தான் எங்களுடைய ஜார்க்கண்ட் எம்பி அருண் கோயல் அவர்கள் சொல்லி இருக்கிறார், தனி தீர்மானமாகவே கொண்டு வந்தார். அதாவது வைகோ சொல்றதுல நான் பாக்குறது என்னன்னா, இந்த 22 மொழியில தமிழ் போன்ற மொழிகளை விட்டு சமஸ்கிருதத்தை மட்டும் முக்கியத்துவம் பண்றதை தான் அவர் வந்து அதை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் என்ன நினைக்கிறாரு? வைகோவோட மாநாடு இருக்கு, மாநாட்டுல இன்னும் தெளிவாக என்ன பேசுறாருங்கிறத பார்க்கலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.